இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுறன்னு தெரியுமா? அவன் வந்து சோழன் வந்து என் கூடவே பிறக்கலை, அவன் வந்து மாமா பையன். அப்படி எனக்கு மாமானா இப்போ உனக்கு மாமான்ற முறை தானே வருது, முறப்பையன்ற மாதிரி தானே வருது. அப்படின்ற மாதிரி நீ வந்து நிலாட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன் வந்து பிளான் பண்ணி வந்து சேரன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் சேரன் வந்து போய் நிலாக்கிட்ட இந்த மாதிரி அப்போ தான் வேலைக்கு போய் நிலா வந்திருக்காங்க. வந்தோடனே என்னாச்சுண்ணே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பா வந்து எங்கள் அத்தை பையன்ப்பா, எங்கள் மாமா பையன். அதனால் வந்து எனக்கு மாமானா எனக்கு மாமா பையனா உனக்கு மாமா பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே ஏன்னா அவங்க உங்க கூட பிறக்கலையே, இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா, இவங்க அம்மா அப்பா வேறையா அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் ஆமாம் நான் அவங்க கூடயே பிறக்கவே இல்லை, சுத்தமாக பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கதை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான். வேறு எதுவும் கதை இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சோளம் இப்படி சொல்கிற, அவன் நீ என் ரத்தம்டா, என் கூட பிறந்தவன்டா, என் தம்பிடா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொதப்பிடுறாங்க பூராத்தையும். சொதப்பி வந்து ஐயோ அண்ணன் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி சோழன் வந்து உங்கள் கூடயே பறக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அது ஏதோ ஒரு மைண்டில் சொல்லிட்டேன்ப்பா, அவன் வந்து என் தம்பி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே இப்போ போய்ட்டு எந்த வீடியோ பிரச்சனை மறக்காம சாப்பிட்றேன்.